வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸ். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 33 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்குள்ளே ஒரு 35 வீடியோஸ் நான் போட்டுறேன். அதில் இருக்க கொஷின்ஸையும் அதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிருங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தா கூட திரும்ப ஒரு வாட்டி ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 30 பார்ட் 30, 31, 33 இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் லிபரலாக மீடியமான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் நீங்கள் தம்ப்நெயில்ல வச்சிருக்க அளவுக்கு டஃப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம் வரப்போகுது. இந்த டைமில் ரொம்ப எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பாக அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்தேன்னா, அது எனக்கு வேணா வியூ போகும் நிறையா. பட் அது கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு 35 பார்ட் வரைக்குமே அப்படிதான் இருக்கும். ஒரு 5, 6 பார்ட்டில் மட்டும் நான் கொஞ்சம் லிபரலாக எக்ஸாம்ஸ் நெருங்கி வர கொஸ்டின்ஸை கொஞ்சம் லிபரலாக ஆக்கியிருக்கேன். அதாவது 10 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 5, 6 கொஸ்டின் ஓரளவு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியும், ஒரு 4 கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பேன். அதனால நீங்கள் வந்து டஃப் லெவல் இல்லையேன்னு நினைக்காதீங்க. இது எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால உங்களை பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாரும் ஓரளவு நல்லா படிச்சிருக்கோம், பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருப்பீங்க எக்ஸாமில். அதில் நான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கலை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்ற மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பயம் வந்துடும். அதுக்காக மட்டும்தான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 35க்கு மேலே அடுத்து குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகவை என்னும் மருவு பெயர் கொண்ட ஊர் எது? முகவை அப்படிங்கிற பெயர் வந்து எந்த ஊரோட மருவு பெயராக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 முதுமலை, ஆப்ஷன் 2 முண்டந்துறை, ஆப்ஷன் 3 ராமநாதபுரம், ஆப்ஷன் 4 சேந்தமங்கலம். இந்த 4 இதில் எதுக்கான மருவு பெயர் இந்த முகவை? 30 செகண்ட்ஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ராமநாதபுரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ராமநாதபுரம்ன்ற ஊரோட மருவு பெயர் தான் முகவை. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அதனால இந்த மாதிரி ரொம்ப முழுசாகவே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி பெயர்கள்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் மருவு பெயர்கள்ன்ற அந்த டாபிக் கீழே நிறைய ஊர் பெயர்களையும் அதோட மருவு பெயர்களும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வேறு இதில் படிச்சிருந்தா கூட அதில் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஊர் பெயர்களின் மருவு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு டாப்பிக்கில் ஒரு சிலபஸாகவே இருக்குது. அதுலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. சிக்கிம் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன? ஆப்ஷன் 1 1, ஆப்ஷன் 2 5, ஆப்ஷன் 3 13, ஆப்ஷன் 4 18. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்துமே மாநிலங்களவைக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க, மக்களவைக்கும் அனுப்புவாங்க. அது மாதிரி சிக்கிம் மாநிலத்திலிருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது தான் இது. இதுக்கான சரியான விடை பார்க்கலாம். 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சிக்கிம் மாநிலத்திலேருந்து ஒரே ஒரு உறுப்பினரை தான் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அப்படி பண்ணுறாங்க. அங்கே வந்து கம்மியாக இருக்கிறதுனால. சட்டமன்றம்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? அதில் நம்மளுக்கு இந்த கொஷின் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். தமிழ்நாட்டிலேருந்து மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் எத்தனை பேரை எடுத்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மக்களவை மாநிலங்களவையும் போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சிந்து சமவெளி அகழாய்வில் இடம்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன? ஆப்ஷன் 1 குஜராத், ஆப்ஷன் 2 பஞ்சாப், ஆப்ஷன் 3 மணிப்பூர், ஆப்ஷன் 4 அசாம். இந்த 4 இதில் இடம்பெயர் வேளாண்மை, அதாவது ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அங்கே அந்த மண்ணில் வந்து வளம் எல்லாம் குறைஞ்சோடனே அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இடம்பெயர் மாறி மாறி விவசாயம் பண்ணுறதுக்கான
ப்ரூஃப் எதுல கிடைச்சிருக்கு? இதுக்கான சரியான விடை பாருங்க. அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அஸ்ஸாம் மாநிலத்தில தான் இந்த இடம்பெயர் வேளாண்மைக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. சின்ன கிளாஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரு டாபிக் குடுத்திருப்பாங்க. அதுல இந்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. ஷேர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை டேஸ் என்னும் இடத்தில் கட்டினார். ஆப்ஷன் 1 சராயு, ஆப்ஷன் 2 தீன்மனா, ஆப்ஷன் 3 சசாரம், ஆப்ஷன் 4 புராணகிலா. இந்த 4 இதுல ஷெர்ஷாவோட கல்லறை மாடம் எது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம். பட் என்னன்னா, இந்த 4 ஆப்ஷன் குடுக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகும். இதுவா? அதுவான்றது. அதுக்காக அந்த இந்த மாதிரிலாம் வந்தா கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்கன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த கொஸ்டின். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. சசாரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. முகலாயர்கள் டாபிக்ல இருந்து எடுத்திருக்கேன். அதாவது சராயுன்றது என்னன்னா, சராயு எனப்படும் சத்திரங்களை கட்டியிருப்பாரு. ஊருக்கு சத்திரம். அதாவது வழி போக்கர்களா வர்றவங்க தங்குறதுக்கும், தூங்குறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் ஒரு சத்திரங்கள் கட்டுவாங்க இல்லையா? அதுதான் சராயு. தீன்மனா அப்படிங்கிறது ஹுமாயூன் நிர்மாணிச்ச ஒரு நகரம். ஹுமாயூன் கட்டின ஒரு நகரம் தான் தீன்மனா. சசாரம் தான் ஷெர்ஷாவோட கல்லறை மாடம். புராணகிலா அப்படிங்கிறது ஷெர்ஷா அதே மாதிரி கட்டி முடிச்ச ஒரு ஊர். ஓகேவா? புதுசா அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கட்டின ஒரு தான் அந்த புராணகிலா. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. சிங்காரவேலனார் தொகுத்து வெளியிட்ட டேஸ் இலக்கிய சொற்களோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934 வெளியிடப்பட்ட அகரமுதலி ஆகும். 1934 சிங்காரவேலர் வந்து அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சொற்களை எல்லாம் தொகுத்து ஒரு டிக்ஷனரி போட்டார். அதுதான் இது கொஸ்டின். அந்த டிக்ஷனரிக்கு என்ன பேரு? ஆப்ஷன் 1 அபிதான கோசம், ஆப்ஷன் 2 அபிதான சிந்தாமணி, ஆப்ஷன் 3 சதுரகராதி, ஆப்ஷன் 4 தமிழ் பேரகராதி. இந்த 4 இதுல அவரு வெளியிட்ட அந்த அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட டிக்ஷனரி அகரமுதலி பேர் என்ன? ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். அபிதான சிந்தாமணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அபிதான சிந்தாமணி தான் அறிவியல் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு நூல். அதை எழுதினவர் சிங்காரவேலர். வருஷமும் கொடுத்துட்டோம். அதுல எல்லா கொஸ்டினும் அடங்கிடுது. 1934. அப்ப அதே பேர் இருக்கிற அபிதான கோஷம் என்னது? அபிதான கோஷம்ன்றது தமிழ் கலை களஞ்சியங்களோட முன்னோடி. இந்த கலைக்களஞ்சியம்னா என்சைக்ளோபீடியாலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அதுல வந்து முன்னோடி தான் இந்த அபிதான கோஷம். 1902ல இந்த அபிதான கோஷம் வந்திருக்கும். அப்புறம் சதுரகராதி நம்மளுக்கு தெரியும். வீரமாமுனிவர் வந்து வெளியிட்ட ஒரு நூல் தான். அகராதி தான் இந்த சதுரகராதி. தமிழ்ல தோன்றின முதல் அகராதி சதுரகராதி தான். இதை தொகுத்தவர் வீரமாமுனிவர். எப்ப வெளிவந்துச்சு? 1732ல வெளிவந்துச்சு. சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிற அர்த்தம். சதுர்வேதம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? 4 வேதம். சதுரகராதி அந்த 4 பொருள், அதாவது பெயர், பொருள், தொகை, தொடை. ஒரு வார்த்தைக்கு பெயர், பொருள், தொகை, தொடை என்ற 4 விஷயமே அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதனால தான் இதுக்கு பேரு சதுரகராதி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அப்புறம் தமிழ் பேரகராதின்றது இப்ப வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா? வார்த்தைகள் வந்து வர வர அதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அகரமுதலின்னு நம்மளுக்கு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல தான். இப்ப நீங்க வந்து ஒரு சில பேருக்கு அகராதிக்கும் அகரமுதலியும் வேறயான்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. 2ம் ஒண்ணுதான். அகராதி தான் அகரமுதலி. ஏன் அத மாத்துனாங்க அப்படின்னா, அகராதி அப்படிங்கிறதுல அந்த ஆதி அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆதின்னா என்ன அர்த்தம்? முதல், தொடக்கம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆதி அப்படின்னா முதலி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல, சுத்த தமிழ்ல முதலின்னு அர்த்தம். அதனால அகராதின்னு இருந்தத அகர முதலின்னு மாத்திருக்காங்க தமிழ்ல. ஓகேவா? 2மே ஒண்ணுதான். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. ஒப்பந்த தொழிலாளர்களை அழைத்து வர யாரை ஆங்கில அரசு தனது முகவர்களாக நியமித்தது?
ஆப்ஷன் 1 கொத்வால், ஆப்ஷன் 2 கங்காணிகள், ஆப்ஷன் 3 பிண்டாரிகள், ஆப்ஷன் 4 அனைவரும். இந்த 4 பேர்ல ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாம் அவங்கள வந்து ஒண்ணு கம்பல் பண்ணியோ, இல்ல பணம் ஆசை காட்டியோ, அவங்கள வந்து வேற வேற நாடுகளுக்கு கூட்டிட்டு போறது வேலைக்காக. அந்த வேலைய யார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான சரியான விடை என்னன்னா, கங்காணிகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்பயுமே கிராமங்கள்ல கங்காணின்ற பேர்ல ஆளு இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சின்னு ஒரு லெசன் இருக்குல்ல, அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதலாக வருமான வரி டேஸாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இதுல முதல்ல வருமான வரி அறிமுகப்படுத்தினவர் யாரு? சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. 2வது அது எந்த வருஷம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆப்ஷன் 1 1850, ஆப்ஷன் 2 1860, ஆப்ஷன் 3 1870, ஆப்ஷன் 4 1880. ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். 1860 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அரசாங்கமும் வரிகளும் அப்படின்னு நம்மளுக்கு சிவிக்ஸில் லெசன் இருக்கும். சாரி, இதில் எக்கனாமிக்ஸில் இருக்கும். அதுலேருந்து கேட்ட கொஷின் தான் இது. 8th கொஷின் பாருங்க. குற்றம் சார்ந்த கொலை என கூறி ஆங்கில அரசு தடை செய்த இந்திய மூடப்பழக்கம் எது? ஆப்ஷன் 1 உடன்கட்டை ஏறுதல், ஆப்ஷன் 2 பெண் சிசு கொலை, ஆப்ஷன் 3 குழந்தை திருமணம், ஆப்ஷன் 4 மேற்கண்ட அனைத்தும். இந்த 4 இதில் இதெல்லாமே இந்தியர்கள், நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஒன்றும் நம்ம மேலே திணிச்ச விஷயம் கிடையாது. இதெல்லாமே இந்தியர்கள் காலங்காலமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு மூட பழக்கங்கள். இதில் ஒரு விஷயத்தை வந்து இது ஒரு குற்றம் சார்ந்த ஒரு கிரிமினல் கேஸ், இது மாதிரி பண்ணுறது ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, தடை பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லதும் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் இதுவும் ஒன்றை கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தடை பண்ண விஷயம் உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. உடன்கட்டை ஏறுதல் தான். ஏன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் கூட சேர்ந்து ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியில் 1829 இந்த உடன்கட்டை சதி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற லெசன்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. வேதியியலாளர்கள் எதை இயற்கை நிறங்காட்டி என அழைக்கின்றனர்? ஆப்ஷன் 1 பீட்ரூட், ஆப்ஷன் 2 குங்குமப்பூ, ஆப்ஷன் 3 ஊதா முட்டைக்கோஸ், ஆப்ஷன் 4 மஞ்சள். இந்த 4 இதில் எதை இயற்கையாகவே, இப்போ நிறைய செயற்கை நிறங்காட்டிகள் நிறைய இருக்குது, அதை ஆட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இயற்கையான நிறங்காட்டின்னு சொல்லி இந்த 4 இதில் எதை சொல்கிறாங்க? ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே பர்பிள் கலர் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. மஞ்சள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மஞ்சள் வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல பெஸ்ட் நிறங்காட்டியாக இருக்குது. நம் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி லெசன்லேருந்து கேட்ட கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் 10th கொஷின், லாஸ்ட் கொஷின். காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடைய விலங்காக கருதப்படுவது எது? ஆப்ஷன் 1 வௌவால், ஆப்ஷன் 2 ஆந்தை, ஆப்ஷன் 3 ஆமை, ஆப்ஷன் 4 சிட்டுக்குருவி. இந்த 4 இதில் காந்தப்புல வலிமையை நினைவில் வச்சுக்கிற திறமை எந்த மிருகத்துக்கு இருக்கு? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஆமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சாரி, தமிழறிஞருக்கும் தமிழ் தோண்டும்லேருந்து இது கேட்கல, ப்ரீவியஸ் இயர் இதுலேருந்து பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்மளுக்கு கா காந்தவியல் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல கேட்டது தான் இது. அதாவது ஒரு சில கடல் ஆமைகள் பர்ட்டிகுலரா லார்ஜர் ஹெட் அப்படிங்கிற கடல் ஆமை என்ன செய்யுமா, அது எங்க பிறந்துச்சோ அந்த கடற்கரைக்கு பல வருஷத்துக்கு பின்னாடியும் அது பிறந்த கடற்கரையிலே வந்து முட்டையிடுற தன்மை இருக்காம். ஏன்னா ஆமைகள் நீந்தி நீந்தி அடுத்தடுத்து வேற எங்கெங்கேயோ போயிரும் இல்லையா? அதுவும் பல வருஷம் வாழ்ற உயிரினம் தான் ஆமைகள். ஆனா, அது பிறந்த அந்த இடத்த கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அதே இடத்துல வந்து முட்டையிடுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காம். அது வந்து எந்த மாதிரி ஒரு இது பயன்படுத்துதுன்னா, புவிக்காந்த உருப்பதித்தல் அப்படிங்கிற முறைய பயன்படுத்தி தான் இந்த அதே இடத்துக்கு ஞாபகமா திரும்ப வருது. இந்த காந்தப்புல வலிமைய பயன்படுத்தி உலகத்துல இருக்க பூமியில இருக்க நெறைய இடங்களுக்கு போற ஒரு கெப்பாசிட்டி ஆமைக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகே. இன்னைக்கு ஆனா 10 கொஸ்டினும் முடிஞ்சது. உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 4, 5 நாள் தான் இருக்கு இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு. எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. பயப்படாதீங்க. எவ்வளோ நீங்க படிச்சிருந்தாலும் பரவால்ல. படிச்சத ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ, மத்த நேரத்துலயோ ஏதாவது ஒரு இத நீங்களாவே ஒரு கொஸ்டின கேட்டு பார்க்குறது, அதுக்கு ஆன்சர் வரல அப்டின்னோனே டென்ஷன் ஆகுறது, அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. படிச்சத நல்லா மைண்ட்ல ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிட்டு போங்க காமா. ஐயோ! அத படிச்சோமே, அதுல என்னன்னு மறந்து போச்சு. இது படிச்சோமே, இதுல என்னன்னு மறந்து போச்சுன்னு பதட்டமாகாதீங்க. ஓகேவா? இந்த நேரம் அப்படிதான் இருக்கும். மைண்ட் ரொம்ப பிளாங்க்கா இருக்கும். அப்படிலாம் இருக்குன்னா, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தைரியமா போய் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் நல்லபடியா எழுதுவீங்க. எழுதிட்டு வந்து கண்டிப்பா என்கிட்ட நான் சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனல்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லா சோர்ஸுமே ஓரளவு குடுத்துருக்கோம். தமிழு, மேத்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகேலாம். உங்களுக்கு வந்து அதே மாரி ரிவிஷன், டெஸ்ட் பேட்ச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனு, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இப்படி எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். பயப்படாம தைரியமா போய் நீங்க எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் ஒரு 3, 4 டேஸ் இருக்கு. கொஞ்சம் மைண்ட காமா வச்சுக்கோங்க. அதிகமா யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது யாராவது நெகட்டிவா பேசுறவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சோசியல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.